தொல்காப்பியரின் புறத்திணை கோட்பாடுகள். தொல்காப்பியத்தின் முப்பெரும் பிரிவுகளில் ஒன்றான பொருளியல் வாழ்க்கை இல்லாத பிற சமூக புற வாழ்க்கை சார்ந்து வகுத்து வாழ்கின்ற கோட்பாடாகும். வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒழுங்கை தும்பை வாகை பாடான் ஆகிய ஏழினை பற்றி புறத்திணைகளாக கூறுகிறது தொல்காப்பியம். தொல்காப்பியம் புறத்திணையியலில் கூறப்பட்டுள்ள 7 திணைகளும் அகத்திணையியலில் கூறப்பட்டுள்ள 7 திணைகளோடு ஏபிப்படுத்தி காட்டப்பட்டுள்ளன. அகத்திணையோடு பொருத்தி காட்ட வேண்டிய புறத்திணைகளை 7 என்று குறிப்பிட்டதாக நச்சினார்க்கினியார் தம் முறையில் குறிப்பிட்டுள்ளார். இவைதானே: வெச்சிதானே குறிஞ்சியது புறனே, வஞ்சிதானே முல்லையது புறனே, ஒழுங்கைதானே மருதத்து புறனே, தும்பைதானே நெய்தலது புறனே, வாகைதானே பாளையது புறனே, காஞ்சிதானே பெருந்துணை புறனே, பாடான் பகுதி கைக்கிளை புறனே என்று புறத்திணைகளுக்கு புறனாக அகத்திணைகளை சுட்டுகிறார். குறிஞ்சி திணை வேட்டையாடுதல், இயற்கையான காதல் ஆகிய 2 நிலைகளை கொண்டிருக்கிறது. வெச்சி திணை வேட்டை சமூகம் மற்றும் சிறிய தலைவர்கள் ஆணிரைகளை பற்றி குறிப்பிடுகிறது. முல்லை திணை ஆடு மாடு வளர்த்தல் கற்பு கோட்பாடு பற்றி எடுத்துரைக்கின்றது. வஞ்சி திணை சிறிய தலைவர்கள் நேருக்கு நேர் போரிடல் பற்றியான செய்தி சொல்லுகிறது. மருத திணையோ பெருமளவில் நிலத்தை சொந்தமாக்குதல், ஆண்கள் நெறி தவறுதல், இயற்கை அழிவு போன்ற செய்தி எடுத்துரைக்கிறது. நொச்சி திணை அரண்மனைத்து பாதுகாத்தல், மன்னர்களின் தோற்றம், நெய்தல், இயற்கைக்கு திரும்புதல், கலப்பு காதல், நிச்சயமற்ற பிரிவு இவை பற்றியான செய்திகள் சொல்லுகின்றது. காஞ்சி திணை நிலையாமையை பற்றியான செய்திகள் எடுத்துரைக்கின்றது. பாளையத்திணை களவாடல், மனிதனை அழித்தல், தற்காலிக பிரிவு பற்றி செய்திகள் எடுத்துரைக்கிறது. வாகை திணையோ மன்னர்கள் குறுநில மன்னர்களை வெற்றி கொள்ளல், இரக்கம் இவை பற்றியான நிலைகளை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கின்றது. இவையே சங்க இலக்கியத்தில் தொல்காப்பியத்தில் கூறப்படுகின்ற புறத்திணை கோட்பாடுகளாகும்.